ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீட்டு மெனு என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சூடான சாதம், கத்திரிக்காயும் சுண்டலும் போட்ட புளிக்குழம்பு, கேரட் பொரியல், பப்படம், ஸ்வீட்டுக்கு பூந்தி இருக்குது. இன்றைக்கி லஞ்சு இதுதான். இதோட ரெசிபி என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம், பூண்டு போட போகிறேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, கருவேப்பிலை வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்கலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியாத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள். இந்த ஸ்டேஜில் கரைச்ச புளி ஊற்றிக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வந்த உடனே அரைச்ச தேங்காய் விழுத ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போடலாம். சீரகம், வெங்காயம், பூண்டு தட்டி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கழுவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, வேகிறதுக்கு அளவா கொஞ்சமாக தண்ணி. காய் நல்லா வெந்த உடனே தேங்காய் பூ, கொத்தமல்லி இலை. இன்னைக்கு நம்ம வீட்டு மெனுவும் சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.